ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு நீங்க தெரிஞ்ச ஒருத்தர் தான். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதே இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ஸ்ல நீங்க யாருன்னு சொல்லிருங்க. அதோட கட்டாயமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. ஏண்டா இவர் எங்க இருக்கிறார், இப்ப இதுவரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாரு, அடுத்தது இந்த எங்கட ஏரியாவை பத்தி என்ன சொல்ல போறாருன்ற விஷயமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்க வீடியோல பார்ப்போம். வாங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்ப்போம். தமிழ் ப்ரோ, நீங்க வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்க இந்த ட்ரிப்பை பத்தி, அதாவது ஜேர்னியை பத்தி? அதாவது நாங்கள் சைக்கிள்ல போயிருக்கிறோம், மோட்டர் சைக்கிள். அதுக்கு முன்னால கொஞ்சம் நீங்க தமிழ் ப்ரோ, உங்களோட பேர் என்னாண்டு நிறைய பேர் சிவானந்தன் பவிஷ்ட். ரைட் ரைட். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் தமிழ் ப்ரோன்னு சொன்னா தான் தெரியும், உங்களோட பேரை சொன்னா யாருக்குமே தெரியாது. அதனால நான் ஆரம்பமே கேட்டுக்கொள்றேன் உங்களோட பேர் என்னாண்டு. எல்லாரும் கேட்கிற கல்வி உங்களோட பேர் என்ன? பேர் என்ன? பவிஷ்டன். பவிஷ்டன். நீங்க ஜெஃப்னால வந்து எங்க இருக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல நாங்கள் பண்ட திருப்பு பயணிப்புலத்துல இருக்கிறோம். சரியா? நீங்க சரியாது அது ஒரு கடற்கரையோரம் பக்கத்துல. இது வந்து நீங்க எதை டார்கெட் பண்ணி 25 டிஸ்ட்ரிக்டையும் போகணும்? அதாவது இப்ப இந்த சீசன் இருக்குதானே, இதுல 4 மத தலமும் இருக்கு. சரியா? அதாவது இங்கே கோவில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, விகாரை இருக்குது, தேவாலயம் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ மதத்தால் பிரிஞ்சிருக்கிறோம். எப்படி நாங்கள் மதத்தால் பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மனிதர்களாக ஒரு ஒற்றுமையாக வாழணும் நோக்கத்தோட அந்த ஒற்றுமைன்றது எப்படி இருக்கணும்னு நான் அதாவது நேரடியாக உணர வேணும். எனக்கு இப்போ இது வரைக்கும் நான் பயணிச்சு பார்த்ததுல உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் சில இடங்களில் போய் இருந்திருக்கிறோம். அதாவது ஒரு மலையொண்டதுக்கு வந்து நாங்கள் இங்கே வேறு வரைக்கும் சும்மாவே இருந்து நாங்கள் அதாவது சகமொழி பேசுகிற சகோதரர் எங்களுக்கு ஒன்று தண்ணி தருகிறோம். அப்போதைக்கே விளங்குது தானே அந்த ஒற்றுமைன்றது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு சில இப்படி சொல்லுவாங்க தானே, எப்ப வெட்டினாலும் ரத்தம் வந்து சிவப்பு உண்டு. சிவப்பு அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே மனிதர்கள் தான், எல்லாரும் ஒன்றுதான்றதுக்காக வேண்டி அந்த ரத்தத்தை ஒப்பிட்டு காட்டுவாங்க. அப்ப நாங்க எல்லாரும் ஒரே மனிதர்கள்ன்றதை காட்டுறதுக்காக வேண்டி தான் நீங்க இந்த நோக்கம் உண்டா? அதுதான் பயணத்தின் மெயின் நோக்கம். 2வது நோக்கம் 2022 வந்து சைக்கிள்ல போய் நான் 25 மாவட்டம் பிளான் போட்டு முழுசா முடிக்க முடியல. ஆனால் கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களை கரையோரமா சுத்தி வந்து 17 மாவட்டங்களை முடிச்சிட்டீங்க. கரையோரமா சுத்தி வந்திருக்கிறேன். அதுல 14 மாவட்டம் மரம் நட்டிருக்கிறேன். மிச்சம் 11 இந்த நடைப்பயணத்துல நடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மாவட்டத்துல நட்டுட்டீங்களா? அதோட இப்ப இவங்க 3 பேர் இப்ப பக்கத்துல உங்களோட சேர்ந்து சுத்துறாங்களே, அதாவது நடக்கிறாங்களே, அவங்க வந்து இதுவரைக்கும் உங்களோட ஃபுல்லா நடந்து வந்தவங்களா இல்லாட்டி இதுக்கு பின்னால எப்படி இடக்கடை ஜாயின் ஆகுறாங்களா? இல்ல அது எப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல சோலோவா தான் பிளான் போடணும். அதான் சோலோன்னு சொல்லி நீங்க சோலோன்னு போட்டீங்க. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். அதனோட ஒரு சின்ன பையன் நினைக்கிறான், அவன் ஷர்ட் இல்லாம நினைக்கிறான். அவன் தான் ஆரம்பத்துல என்னோட வந்தவன். நான் அவன் முதலாவது முயற்சின்றாலும் 32 கிலோமீட்டர் அது பெரிய ஒரு சாதனை. என்னன்னு சொன்னா இது வரைக்கும் அப்படி 1 கிலோமீட்டர் அவன் நடந்திருக்க மாட்டான். நடந்துட்டு மிச்சம் 30 கிலோமீட்டர் எல்லா கடத்துல பிறந்தனுக்கு பஸ் எல்லாம் போயிட்டான். இரவு நேரம் நாங்க ஏற்றி விட்டாங்க. பஸ்ல போயிட்டேன். நான் 62 கடந்து முடிஞ்சிட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 முதல்லாம் தானே கிட்டத்தட்ட 20 மலத்தியாலம் என்ன பிடிச்சது போல பேந்து அவங்க அதாவது 40 கிலோமீட்டர்ல நடந்திருக்கிறாங்க. பேந்து ஒரே ஒரு பஸ்ல ஏறணும். 1 முழுமையா நடந்துன்னு சொன்னார் சின்ன பொடியன். வவுனியா டிஷர்ட் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. சரியா? அவன் வவுனியால இருந்து முழுமையா நடந்துட்டு வரான். நண்பன் என்னதான் அதாவது ஏறினால் கூட மற்ற பொடியன் அதாவது இன்னொரு பொடி இருக்கா தானே, நாங்க வச்சு கிளாச்சு கொண்டு இருப்போம். டிக்டாக்ல பார்க்கல கழுவி கொண்டிருப்பாரு அவர் தானே. கவிதாசா? கவிதாஸ் இல்ல, அவனுக்கு பேர் கபிலாஸ். கபிலாஸ். நாங்கள் கிளாச்சு கொண்டு இருந்தாலும் கூட அவனுக்கு மெனத்தைரியம் அதிகமா இருக்குது. விடக்கூடாது. என்னதான் பஸ்ல இருந்தாலும் அதான் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு, முயற்சி செஞ்சா மனிதர்களால அதாவது மனிதர்களால முடியாதது எதுவுமே இல்லை. மலையை கூட பெருட்டலாம் முயற்சி செஞ்சா. முயற்சியுடையவர்கள் தான் எதையுமே சாதிக்கக்கூடியவர்கள். அப்படித்தானே? அதே மாதிரி இங்கே போயிட்டான் போல மற்றபடி தக்சாந்தன் அவன் என்னோட அப்ப இருந்த ஒரே வயசு படிச்சுக்கணும் வந்தோம். அவன் ஆரம்பத்துல சும்மா சொன்னவன் எங்கட கோவில் திருவிழாவில் உன்னோட நானும் வரேன் சும்மா சொல்றேன்னு தான் நான் நினைச்சது. இப்போ இந்த அவன் நாங்கள் துவங்கி அடுத்த நாள் மாங்குளத்தில் வந்துடுறான். கிட்டத்தட்ட ஒரு என்னை விட ஒரு எத்தனை ஒரு 60 ஒரு 80 90 கிலோமீட்டர் கூட நடந்தவன் மிச்சம்படி தொடர்ந்து நடந்து கொண்டு வரான். அப்ப நீங்க இது வந்து எங்களோட ஷோமி த வியூ சஹ்மியை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க வியூவர்ஸ். அவர் வந்து 1500 கிலோமீட்டர் கடலோர பிரதேசங்கள் எல்லாம் நடந்து வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவரோட சேர்ந்து அவர் நடந்து கொண்டிருக்க கொலை தான் இவர் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாலே இவர் நிறைய ஐடியாக்கள் இருந்திருக்குது. ஆனா லேட்டாகி ஆரம்பிச்சாரு. இருந்தாலும்
இவர்கிட்ட நிறைய நோக்கங்கள் இருக்குது. அந்த நோக்கங்களை நான் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட இப்ப ஈக்கக்கூடிய ஏரியா எங்கட ஏரியா அக்குரணை, அதாவது கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அக்குரணைக்கு வந்திருக்கிறாரு. இந்த அக்குரணையை பத்தி நாங்க இவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். அக்குரணையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? அதாவது நாங்கள் மாத்தளை டவுன்ல இருந்து கண்டி டவுனுக்கு தான் பிளான் போட்டது. ஆனா அக்குரணை டவுனை நாங்கள் சரியாக அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும்ல, ஒரு வளைய மாதிரி அதுல இருந்து ஒரு மணிக்கு ஆரம்பிச்சுனாங்க. இதுல கொஞ்சம் தூரம் இப்ப அக்குரணை முடியல தானே, போயிட்டு தானே இருக்குது. ஒரு உலகம் கடக்க கிட்டத்தட்ட எங்களுக்கு 3.5 மணித்தேரம் எடுத்துட்டு. காரணம் மக்கள் அன்பு, அக்குரணை மக்கள். நீங்க அதாவது அக்குரணைக்கு வாரன்ற விஷயம் வந்து ஏலி எங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது நீங்க அக்குரணைக்கு வந்தது கூட நான் இப்ப நைட் 8 மணிக்கு பார்த்ததுக்கு பின்னாலதான் நீங்க அக்குரணையில் இருக்கிறீங்க. எங்க ஸ்டே பண்றன்ற விஷயம் கூட நீங்க போடல. அதுக்கு பின்னால அங்காளிங்களை தேடிட்டு தான் இப்ப தமிழ் ப்ரோவை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நானும் இன்னொரு 2-3 பேர் வந்திருக்கிறோம் சந்திக்க. வாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கோம்? எங்களுக்கு முந்தைய ஏஎம் பிளாக் அவர் வந்திருக்கிறாரு. வணக்கம். உட்காருங்க. எங்களை தமிழ் ப்ரோவோட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு நீங்க கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கும் பிரயோஜனம். அது மாதிரி எங்களோட வியூவர்ஸுக்கு நான் கட்டாயம் சொல்லணுமே. கட்டாயம் அக்குரணையை பத்தி சொல்லி கொண்டிருக்கிறாரு, கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்குரணையில கேள்வி பண்ண, அதாவது இங்க அந்த வாகனத்துக்கு இந்த முழு பார்த்து கொடுத்து கொள்ளலாம். விஷயத்துக்கு வந்திருக்கிறாரு. மற்றது முதல்ல ஒருக்கா இங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்கேன் நான், ஞாபகம் இருக்கு. இங்க திருப்பி அப்படியா? இல்ல கனகத்துல வந்திருப்போம். நான் இந்த இடத்துல ரெண்டாவது அது இப்பதான் ஞாபகம் வருது. இல்ல ஏனையின் அக்குரணையில வந்து ஏனையின் கடையில் ஒரு கடையில் இருக்குதானே, ஏனைன் ஹோட்டல். அக்குரணை சாப்பாடுடைய விஷயம் எப்படின்னு சொன்னது? அக்குரணை கடை ஃபுட் தான் அடிச்சுக்கிறீங்க. நாங்க வாரத்துக்கு முந்தையெல்லாம் முடிஞ்சு இருந்தாலும் கேட்கிற கடமையே. சாப்பாடு பெரியா? சாப்பாடு எப்படி பெஸ்டா எப்படி நீங்க வந்து பொதுவா நீங்க அதாவது நாங்கள் இந்த அக்குரணை டவுனை தாண்டி வந்து நாங்க தானே அதுல முழு அதாவது எங்களோட உறவுகள் தந்த அந்த அன்பு பரிசு இருக்கு தானே, அதை வச்சிருந்து இப்படி கொண்டு போயிருந்தா இதுல இருந்து நாங்க 3-2 மீசை வச்சு கடை போட்டுருக்கலாம். அவ்வளவுக்கு தந்தோம். நாங்க பேருந்து திருப்பி வார எங்களோட உறவுகள்கிட்ட நாங்க திருப்பி கொடுத்துருவோம். அது இன்னொரு ஆள் தரது இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருவோம். காரணம் எங்களால் கொண்டு போயிடாது. இதுவரைக்கும் நீங்க கிட்டத்தட்ட 16 நாட்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. 16 நாட்கள்ல எத்தனை கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 470 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா, இப்ப நாங்க உங்களை மீட் பண்ணுவோமா இல்லையான்னு சந்தேகத்துல இன்றைக்கு ஃபுல்லா நான் இந்த அனஸ் பிரதரோட பேசினேன். வந்திருக்கிறாருங்கிற தமிழ் ப்ரோ வந்திருக்கிறாரா? கட்டாயமா இவரை தேடிக்குது 2-3 ஹவருக்கு மேல இவரை தேடி கண்டுபிடிக்க வந்தீங்க. பெரிய ஒரு போராட்டத்து போறோம். அடுத்தது வாட்ஸ்அப்ல வந்தாங்க மெசேஜ் போட்டு எங்க இருக்கிறாருன்னு. அந்த மெசேஜுக்கு முன்னால எங்க அனஸ் பிரதர் வந்து இப்படி எங்கட மண்ணுக்கு வந்த ப்ரோ எங்கட சப்போர்ட் இல்லாம ஆள் அனுப்பல வெளியே. கட்டாயம் எப்படி அக்குரணமா? அக்குரணை சூப்பர். அதான் நான் சொன்னேன். அக்குரணை தாண்டி அக்குரணை மக்கள் விடல. இன்னைக்கு தூங்க விட மாட்டானோ இந்த வெளியே இன்னொரு செட் நிக்குது. அப்படியா? அது பிரச்சனை இல்ல. நீங்க தூங்கினா தான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் எழும்பியோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது பரவாயில்லை. நான் உண்மையை கூட யோசிச்சு இவருக்கு கால் பண்ணி கேட்டேன். அடுத்தது எங்க அனுப்பிட்ட என்னன்னா இவர் தூங்கிட்டாரோ தெரியாது, ரெஸ்ட் எடுக்கிறாரோ தெரியாது. நாங்க பேய்த்து மரோ டிஸ்டர்ப் பண்ணிடப்படாது. அப்படி இல்ல இல்ல, அது ஒரு பிரச்சனை இல்ல. ப்ளேம் பண்ண வந்து பாப்போம். தூக்கமா இருந்தா டிஸ்டர்ப் இல்லாம வந்து வெளிய அடிச்சோம். அப்படி இல்ல இல்ல, வந்து நீங்க தட்டினா நான் குழம்பி திருப்பி வேற என்ன மாதிரி நம்மளும் சொல்றதுக்கு எங்களை பத்தி அக்குரணை ஏரியாக்களை பத்தி நம்மளும் பேட் கமெண்ட்ஸ் இருந்தா கட்டாயம் சொல்லலாம். நாங்க திருத்திக் கொள்வோம். ஒரு பேட்டும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த வெள்ளம் வர்றது எனக்கு இன்றைக்கு தான் அறிஞ்சினான் நான். அது ஒரே ஒரு கவலை எனக்கு. மார்கழி மாதம் அது டெய்லி வந்து ஏதோ ஒரு டேம் ஒன்று கட்டி பிரச்சனை வந்தது. விளந்தது டேம் ஒன்று கட்டி பிரச்சனை வந்துன்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அது காலப்போக்குல சரி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட பயணங்களுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். கட்டாயம் கடைசி வரைக்கும் நீங்க சோழ ஆரம்பிச்சீங்க. ஆனா அடுத்த ஆக்களை நம்பி உங்களோட பின்தொடர்றாங்க ஒரு 3 பேர் உங்களோட சேர்ந்து. இல்ல அவங்க தான் நடக்கிறாங்க. அவங்களும் தொடுவாங்களா? இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா நீங்க கடைசி வரைக்கும் முடிக்கணும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம். நன்றி சகோதரர்.